ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோபு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட முதலாவது விண்ணப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நாம் அநேக விண்ணப்பங்களை தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கிறோம். அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் தேவன் செவி கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் தேவன் எனக்கு செவி கொடுப்பார் என்று நாம் நினைத்து விண்ணப்பம் செய்ய வேண்டும். வேதத்தில் கூட பாருங்கள், அன்னாள் விண்ணப்பம் செய்தாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் கசந்து அழுதாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் விண்ணப்பங்களை செய்த பிறகு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் செய்த விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுத்து விட்டார் என்ற விசுவாசம் அவளுக்குள்ளாக இருந்தது. அதை தான் அவள் பரிசாக சாமுவேலை பெற்றாள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவர் என்பதை நாம் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அன்னாளின் விண்ணப்பம் மிகவும் முக்கியமான விண்ணப்பம். அவருடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள், அநேக துக்கங்கள், அநேக கேவலமான பேச்சுக்கள், அநேக துன்பங்களை அடைந்த அந்த நாட்களிலே அவள் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்திருக்கிறாள். இன்று அநேக துன்பங்கள், துக்கங்கள் வரும்போது தேவனை மறந்து விடுகிறார்கள். ஆனால் அன்னாளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வேதனையான நேரத்தில் அவரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணின அந்த கண்ணீருக்கும் அவள் விண்ணப்பத்துக்கும் தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக தீர்க்கதரிசியான சாமுவேலை கொடுத்திருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் நீங்கள் அவர் பதில் கொடுக்க வல்லவர் என்று விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வேத வசனம் சொல்லியிருக்கிறது, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உனக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முடிந்தாயிற்று, விண்ணப்பத்திற்கு பதில் கிடைத்தது என்பதின் காரியமாக இருக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எதற்காக விண்ணப்பம் செய்தாலும் தேவன் பதில் கொடுத்து விட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று அன்னாளுக்குள் அந்த விசுவாசம் இருந்தது. இங்கு வேத புஸ்தகத்தில் யோபுக்கும் அந்த விசுவாசம் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலும் சத்ருவினால் வந்த போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், துக்கங்கள், சொல்லி முடியாத துக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்தாலும் தேவன் திரும்பவும் என்னை ஒரு புதிய மனிதனாக, ஆசீர்வாதமுள்ள மனிதனாக தேவன் என்னை மாற்ற வல்லவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதை தான் இந்த இடத்துல அவர் விண்ணப்பம் பண்ண தேவன் அவருக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனாலும் நாம் எந்த நோக்கத்தோடு ஜெபிக்கிறோம், விசுவாசமாக ஜெபிக்கிறோமா என்பதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்று விசுவாசமாய் ஜெபித்த அந்த அன்னாளுக்கும் பதில் கொடுத்தார். யோபுடைய வாழ்க்கையில் சரீரம் முழுவதும் அழுகி விட்டது. அப்படிப்பட்ட ஒரு வேதனை, அப்படிப்பட்ட ஒரு வியாதி, அப்படிப்பட்ட ஒரு பலவீனம், யாருக்கும் இதுவரைக்கும் அந்த பலவீனம் வந்ததும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. அப்படிப்பட்ட பலவீனத்தை சுமந்த அந்த யோபு சொல்லுகிற வார்த்தை தான் இங்கே விண்ணப்பம் பண்ண அவர் உனக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்க. அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் இரட்டிப்பாய் ஆசீர்வாதங்களை கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பலவீனங்கள், சோர்வுகள், தேவைகள் எதுவாக இருந்தாலும் நாம் அதை விண்ணப்பம் செய்யும்போது தேவன் மெய்யாகவே நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் விண்ணப்பம் செய்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கிறார்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கிற எல்லா விண்ணப்பத்துக்கும் நீங்கள் செவி கொடுத்து வருகிறதற்காக நன்றி செலுத்தினோம். இன்னும் தொடர்ந்து
எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீ செவி கொடுக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.